அன்பான உள்ளங்களே வணக்கம். அன்புடன் உங்கள் அபி பேசுகிறேன். எய்ம் அபியின் மைண்ட் சேனலுக்கு வருகை தரும் தங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். நான் உங்களை பல சுற்றுலாவிற்கு கதையுடன் அழைத்து கொண்டு செல்லப் போகிறேன். நாங்க எங்க இருக்கிறோம், எப்படி கூட வர்றதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அங்கேயே இருங்க. உங்க மைண்டை மட்டும் என் கூட அனுப்பிச்சு வைங்க, நான் அழைச்சிட்டு போறேன். என்ன நேயர்களே, போகலாமா? அண்ணே வணக்கம்ண்ணே, நான் பாண்டி வந்திருக்கேன். பாண்டியா, வாயா வாயா பாண்டி, சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன். அண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணே இது எந்த இடம்ண்ணே? இதுதான்ப்பா ஆஸ்திரேலியா. நாம இப்ப சிட்னில இருக்கோம். இதுதான் சிட்னியா? அழகா இருக்குண்ணே. கடவுளோட பூமிங்கிறாங்களே, அது இதுதான் அண்ணே. அடா அண்ணே, நான் இந்த இடத்த ஏற்கனவே பாத்திருக்கேண்ணே. இப்பதானே வந்திருக்க, நீ எப்ப எப்படி பாத்திருப்ப? ஞாபகம் வந்துருச்சு. டெலிபோன் மணி போல் சிரிப்பு ஒளிவள, மெல் போன் மலர் போல் மெல்லிய மகள, இந்தியன் படம் கமல் மனிஷா கொய்ராலா. கரெக்ட். இந்த பாட்டு முழுசும் ஆஸ்திரேலியா தான் எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டுல வர்ற இடத்த பூரா நம்ம அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இப்ப நாம ஆஸ்திரேலியாவின் அதிசயமான ஒரு புனிதமான இடத்துக்கு போக போறோம். போலாமா? ரைட், போலாம்ண்ணே. அண்ணே என்ன ஒரு அழகான இடம்ண்ணே இது. அப்படியே இயற்கை எழுதி குஞ்சுது. ஆமா, நாம இப்ப எங்க இருக்கோம்ண்ணே? நாம இப்ப ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம்ப்பா. கோயிலுக்கா? ஒரு மோள சத்தத்தை காணா, யாரு பெல்ல அடிச்சு சவுண்டு கொடுக்க காணா, யாரு ஸ்பீக்கரை வச்சு கத்த காணா. ஏனே நான் பார்க்காத கோயிலா? இது ஒரு அமைதியான புத்தர் கோயில். அப்படியாண்ணே? நான் இது வரைக்கும் புத்தர் கோயிலை பார்த்தது இல்லைண்ணே. புத்தரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஓ தெரியுமே. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோளா ஏழைகள் நமக்காக. தலைவர் படத்துல நிறைய தடவை பார்த்திருக்கேண்ணே. ஓ அப்படியா? நல்லது, வா உள்ள போகலாம். புத்தரை பத்தி வேற என்ன தெரியும்? அவ்வளவுதானே தெரியும். புத்தரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், குறுக்க மறுக்க பேசக்கூடாது. சரிண்ணே, நான் குண்டக்க மண்டக்க பேச மாட்டேன், நீங்க சொல்லுங்கண்ணே. புத்தர் கபிலவஸ்துங்கிற ராஜ்யத்துல சித்தோதனாங்கிற அரசருக்கும் மகாமாயாங்கிற அரசிக்கும் கிமு 500ஆம் நூற்றாண்டுல இளவரசரா நுந்தினிங்கிற இடத்துல பிறந்தாரு. கபிலவஸ்து எந்த நாட்டுல என்ன இருக்கு? அது வேற எங்கேயும் இல்லப்பா, நம்ம இந்தியாவில தான். அண்ணே அண்ணே, இங்க பாருங்கண்ணே, ஒரு பெரியவரு நல்ல சிரிச்ச முகத்தோட நம்மள வரவேற்கிறாரு. என்ன ஒரு கொழுப்பா இருக்காரு. ஆனா இவரை பார்த்தா நம்ம ஊர் குபேரசன் மாதிரியே இல்ல. ஆமாப்பா, கவலையே இல்லாம இருந்தா இவர் மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஆசையே துன்பத்துக்கு காரணம். துன்பம் இல்லாம இருந்தா கவலை இல்ல. வாழ்க்கை அமைதியா நிம்மதியா இருக்குன்னு புத்தர் சொல்லியிருக்காரு. எப்படின்னு மனுஷ வாழ்க்கையில ஆசையே இல்லாம இருக்க முடியும்? ஞானி ஆகணும், துறவியானுங்கிறது ஒரு வகையான ஆசை தானே. சரிதான்ப்பா, நம்மளை பொறுத்தளவுல பேராசப்படாம இருந்தா சரி. சரிண்ணே, மேல சொல்லுங்கண்ணே. கபிலவஸ்து பத்தி கேட்டீங்களப்பா. கபிலவஸ்து உத்தரப்பிரதேச மாநிலத்துல சித்தார்த்தா நகர் மாவட்டத்துல பிப்ரவாங்கிற கிராமமா சுருங்கி இப்பயும் இருக்கு. புத்தர் பிறந்த உடனே அவருக்கு ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்த்தவங்க புத்தர் உலகத்திலேயே பெரிய ஞானியா வருவார்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவுக்கோ தன்னோட மகன் பேரரசாகணும்ட்டு ஒரு ஆசை. புத்தர் கை குழந்தையா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அக்கா தான் அவரை வளர்த்தாங்க. அவங்க அப்பா புத்தர் உலகப்பற்றோட இருக்கணும்ட்டு மிகுந்த செல்வ செழிப்போட பாத்துக்கிட்டாரு. சின்ன பிள்ளையில இருந்து நல்ல அறிவோட வளர்ந்தாரு. வீர விளையாட்டுகளில் ஈடுபடாம தனிமையா இருக்கிறதையே ரொம்ப விரும்பினாரு. இத பார்த்து இவங்க அப்பா புத்தருக்கு சின்ன வயசுலேயே பக்கத்து நாட்டு இளவரசியான யசோதரா என்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாத மாதிரி மலைகள் சூழ்ந்த இடத்துல அரண்மனை கட்டி கொடுத்து குடித்தன வச்சாரு. அந்த அரண்மனைகள்ல புத்தர் தன் மனைவியோட ராஜபோகத்தோட வாழ்ந்து வந்தாரு. அப்ப அங்கே அவருக்கு ராகுலாங்கிற மகன் பிறந்தான். பொண்டாட்டி பிள்ளையோட இப்படி சுபமா வாழ்ந்துகிட்டு இருந்தவரு எப்படின்னு கொஞ்சம் வயசுலயே ஞானி ஆனாரு? அதுதான் இப்ப விதிங்கிறது. ஒரே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் வாழ்க்கை சலிப்பு தட்டும்ல. ஆமாண்ணே, அமிர்தம்னால அளவுக்கு மீறி குடிச்சா தேட்டுரும்ல. அப்படிதான்ப்பா, அரண்மனையில சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்தவருக்கு திடீர்னு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி அடம் பிடிக்க
அந்த அரசரும் வேற வழி இல்லாம நாட்டு மக்கள் எல்லாம் சோபமா வாடுறது மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு ஒரு மெய்காப்பாளனை வழித்துணையா இவரோட ராஜ்யத்துக்குள்ள அனுப்பிச்சு வச்சாரு. நாட்டு மக்கள் எல்லாம் நலமா இருக்கிறத நினைச்சு சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தவர் கூட்டிட்டு போன பாதையை விட்டு திடீர்னு குதிரையை மாத்தி வேறு பாதையில போக விட்டாரு. கூட வந்தவர்னால தடுக்கவும் முடியல. ஓ, கதையில இங்கதான் டெஸ்ட் ஆரம்பிக்குதா? அப்படி போகல ஒரு முதியவரை பாக்குறாரு. கூட வந்தவர்கிட்ட இவர் ஏன் இப்படி தள்ளாடி தள்ளாடி வர்றாருன்னு கேட்கிறாரு. அவருக்கு வயசாகி முதுமை அடைஞ்சிட்டாரு அதனால அப்படின்றாரு. எனக்கும் வயசாச்சுன்னா முதுமை வருவான்னு கேட்ட கட்டாயம் வரும்னு சொல்றாரு. அடுத்தாப்புல ஒருத்தர் சுருண்டு படுத்திருக்கிறத பாக்குறாரு. இவர் ஏன் இப்படி படுத்திருக்காரு அப்படின்னு கேட்க இவர் உடம்பு நோய்வாய்ப்பட்டுருச்சு அதனால இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஓ, நோய்வாய்ப்பட்ட உடம்பு இப்படி ஆயிருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாங்க. போற வழியிலே ஒரு பணத்தை பாக்குறாங்க. இவர் ஏன் இப்படி கட்ட மாதிரி படுத்திருக்காருன்னு மெய்காப்பாளன்ட்டு கேட்கிறாரு. அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு, இனிமே உலகத்துல அவர்னால வாழ முடியாது அப்படிங்கிறாரு. ராஜாவான எனக்குமே மரணம் வருமா அப்படின்னு கேட்க உலகத்துல இல்ல அனைவருக்குமே மரணம் ஒரு நாள் கட்டாயம் வரும்னு மெய்காப்பாளன் சொல்றாரு. திரும்ப அவங்க அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அண்ணே அண்ணே, இந்த கட்டடம் உலகம் சுற்றும் வாழ்வன் படத்துல வருதுண்ணே. எம்ஜிஆர் கட்டடத்துக்கு மேல இருப்பாரு, அசோகன் கட்டடத்துக்கு கீழே இருந்து மைக்கூசி குறிப்பாத்து சுடுவாரு. அது இந்த கட்டடம் இல்லப்பா, அது சிங்கப்பூர்ல இருக்கு. இவங்க கட்டட கலையெல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி வா கதைக்கு போவோம். குறுக்க பேசாத. அரண்மனைக்கு வந்த புத்தருக்கு அந்த 3 பேருடைய நிலைமையும் வழியில தான் பார்த்த மக்களோட துன்பங்களுமே திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கா? இவ்வளவு துன்பங்கள் நமக்கு இதுவரைக்கும் தெரியாம போச்சே. மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்களே, அந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியுமா? துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிதான் என்ன அப்படின்னு அவர் மனசுல திரும்ப திரும்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழிய இந்த ராஜ வாழ்க்கையில் இருந்துகிட்டே தேட முடியுமா? முடியாது. வெளி உலகத்துக்கு போனாதான் அந்த வழியை அடைய முடியும். எனவே இந்த ராஜ்ய வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த அரண்மனையை விட்டு, இந்த ராஜ வாழ்க்கையை விட்டு, இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு எப்படி வெளி உலகத்துக்கு போறது? குடும்பத்துல யாருமே சம்மதிக்க மாட்டாங்களே, எப்படி வெளி உலகத்துக்கு போறதுன்ட்டு பகலெல்லாம் ஒரே யோசனையில இருக்காரு. ஒரு வழியும் அவருக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி நடுநிசையில எந்திரிச்ச புத்தரு அரண்மனையை சுத்தி பாக்குறாரு. அரண்மனை எல்லாரும் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அரண்மனையை விட்டு வெளியேறதுக்கு இதுதான் நல்ல தருணம் அப்படின்ட்டு குதிரலாயத்துக்கு போய் குதிரையை பிடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வெளியே வந்து யாருக்கும் தெரியாம குதிரை ஏறி பக்கத்துல இருந்த காட்டுக்கு போயிடுறாரு. அங்க போன உடனே தன்னோட ராஜ ஆபரணங்கள் உடைகளை எல்லாம் மாற்றி சாதாரண துறவியா மாறி குதிரையை விட்டுட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. துறவியா மாறி காட்டுக்குள்ள போன புத்தர் காட்டுக்குள்ள பல இடங்கள்ல சுற்றி திரிகிறாரு. அப்படி சுற்றி திரிந்த புத்தர் கடைசியா ஒரு துறவியை சந்திக்கிறாரு. துறவரம் பூண்டு புத்தர் துறவியான காட்சிதான் இந்த சிலையாண்ணே. ஆமாப்பா, அப்படிதான் நினைக்கிறேன். துறவுகோலத்துலதான் நிக்கிறாரு. புத்தரை சிலையா பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் அமைதியும் உண்டாகுதுண்ணே. என்ன ஒரு தெய்வீக கலை. ஆமாப்பா, அதனாலதான் அவரை ஒரு பிரிவி ஞானின்னு சொல்றாங்க. காட்டுல சந்திச்ச துறவி கிட்ட துறவரங்களை பட்ட விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தன் பயணத்தை திரும்பவும் தொடர்றாரு. முடிவா மருத நாட்டு காட்டுக்கு வந்துடுறாரு. அங்க அலோமாங்கிற துறவியை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட தன்னை அவரோட சீடனா சேர்த்துக்க சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த துறவியோ, சித்தார்த்தா, நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவன், உன்னால துறவரத்தெல்லாம் ஏற்க முடியாதுன்னு நிராகரிக்கிறாரு. குருவே, என் மனம் மிகுந்த சஞ்சலத்தில் இருக்கு, அதை நீக்கணும். அதனால தயவு செஞ்சு என்னை உங்க சீடனா ஏத்துக்காங்கன்ட்டு மன்றாடி அவர்கிட்ட சீடனா சேர்ந்துடுறாரு. சில காலம் அங்கேயே தங்கி இருந்து சீடனா தொண்டாடுறாரு. ஒரு நாள் தான் இங்கேயே தங்கி இருந்தா எதை நினைச்சு வந்தோமோ அதை அடைய முடியாதுன்ட்டு குருவிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. முடிவுல கயாங்கிற இடத்த வந்து அடையிறாரு. அங்கே பல வருடங்கள் உண்ணாம உறங்காம கடுமையா தவம் பண்றாரு. அப்ப அந்த வழியா சில பெண்கள் பாட்டு பாடிக்கிட்டு போறாங்க. அந்த பாட்டால கவரப்பட்டு அவருடைய தவக்கோலத்திலிருந்து கண்ணை விழிக்கிறாரு. ஓ, நம்ம விஸ்வாமித்திரன் மாதிரி மேனையோட டான்ஸ்னால அவரோட தவம் கலைஞ்ச அப்படி இல்லப்பா, இது வேற மாதிரி. தவம் கலைஞ்ச புத்தர் தன்னோட உடம்ப பாக்குறாரு. எலும்பு தூரமா இருக்கு.
அப்பதான் அவருக்கு பசிங்கிற உணர்வே வருது. அப்ப அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு வந்த சுஜாதாங்கிற பொண்ணு அவருக்கு உணவு கொடுக்குது. அதை சாப்பிட்டு பசியாறின பிறகுதான், அடடா இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டோமே, மனசு நிம்மதியா உடம்பு பசி இல்லாம ஆரோக்கியமா இருந்தாதான் தூய்மையான சிந்தனைகள் வரும்னு உணர்றாரு. அந்த பொண்ணு கொடுத்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த போதி மரத்து கீழே உட்கார்ந்து 48 நாட்கள் தியானம் பண்றாரு. 49வது நாள் அவருக்கு ஞானம் உண்டாகுது. அதாவது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஒரு மண்டலம் தியானத்துல இருந்திருக்காரு. ஆமாம்பா, அவர் எதை நினைச்சு வந்தாரோ அந்த வழியை அடைஞ்சிட்டாரு. ஆசைதான் துன்பத்துக்கான காரணம். ஆசையை விட்டா துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற உண்மைய தன் ஞானத்து மூலம் உணர்ந்துட்டாரு. எங்கும் சாந்தம் எங்கும் அமைதி. அவர் தன் முதல் பிரசங்கத்தை பெனாரஸ்ல உரையாற்றார். பிறகு அவர் பல ஊருக்கு சென்று பிரசங்கம் பண்றாரு. தன் கருத்துக்களால் அனைவரையும் கவர்ந்தார். நிறைய பேர் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. சின்ன கோயில் வந்துருச்சு, வாப்பா போய் தரிசனம் பண்ணலாம். என்னண்ணே இவ்வளவு பெருசா இருக்கு, இத போய் சின்ன கோயிலுங்கிறீங்க? பெரிய கோயில் அந்த பக்கம் இருக்குப்பா, அமைதியா வா. ஒரு முறை புத்தர் தன் சீடர்களோட பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கும்போது தன் சீடன் ஒருவனை ஆத்துல போய் குடிக்க தண்ணி எடுத்துவான்னு அனுப்பிச்சு வச்சாரு. அந்த சீடன் ஆத்துக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாட்டு வண்டி ஆத்து கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கு. அதனால அந்த ஆத்து தண்ணி கலங்கலா இருந்திருக்கு. இந்த அழுக்கு தண்ணியவா குரு கொடுக்கறதுன்ட்டு திரும்ப வந்த சிஷியன் புத்தர்கிட்ட வந்து, ஐயா ஆத்துல தண்ணி கலங்கலா இருக்கு அப்படின்னா. அந்த சீடனை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போய் தண்ணி எடுத்துவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவன் திரும்ப ஆத்துக்கு போனா தண்ணி தெளிவா இருந்திருக்கு. தண்ணி எடுத்துட்டு வந்த சீடன் குருவிட்ட, ஐயா நான் முதல்ல போகும்போது கலங்கலா இருந்துச்சு, நீங்க ரெண்டாவது போக சொன்ன உடனே எப்படி ஐயா தெளிவாச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு புத்தரு, அப்பா நீ கொஞ்ச நேரம் காலந்து அழுத்தி பண்ணதுனால அந்த தண்ணியில இருந்த அழுக்கெல்லாம் கீழே படிஞ்சு தண்ணி தெளிவாயிருச்சு. அது போலதாப்பா மனசு கலக்கமாவோ கோபமாவோ இருக்கும்போது உடனே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா விட்டுட்டா மனசுல இருக்க கலக்கங்கள்லாம் தெளிஞ்சிரும். அதுக்கு பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும். உண்மைதானே, மனசுல கலக்கம் கோபம் பொறாமைய விட்டுட்டா மனசு இந்த வெள்ளத்தாமரை போல தூய்மையா இருக்கு. பரவாயில்லையே, புத்தர் கதையை கேட்டு நீயும் தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டியே. ஆமாண்ணே, புத்தர் கதையை கேட்டு இருந்து மனசுலாம் லேசா ஆயிருச்சு. அண்ணே புத்தரோட வாழ்க்கை வரலாற முதல்ல எழுதுனது யாருன்னே? புத்தரோட சொந்தக்காரர் ஒருத்தரும் சீடரோட சீடரா இருந்தாரு. இவருக்கு பிறகு புத்தர்கிட்ட சீடரா சேர்ந்தவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சு போயிட்டாங்க. புத்தரோட சொந்தக்காரங்கிற மிதப்புல இருந்ததுனால இவர்னால கடைசி வரைக்கும் ஞானம் அடைய முடியல. புத்தரோட 40 வருஷத்துக்கு மேல புத்தரோட கடைசி காலத்து வரைக்கும் அவர் கூடவே இருந்தாரு. அவர் தான்ப்பா அவருடைய வாழ்க்கை வரலாற எழுதினாரு. இதுவும் ஒரு கோயிலா? இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ப்பா. பணம் கட்டி முன்பதிவு செஞ்சா நாமளும் வந்து ஒரு 2 நாள் நிம்மதியா தங்கலாம். புத்த மதம் எப்பனே தோன்றுச்சு? அது சரியா தெரியலப்பா. புத்தருடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில ஈர்க்கப்பட்டு நாளடைவுல அதுவே மதமா மாறிடுச்சு. இப்பவும் இந்தியாவில மட்டும் இல்ல, இலங்கை, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லயும் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வர்றாங்கப்பா. புத்தரோட கடைசி காலம் எப்படின்னு தான்ப்பா கொஞ்சம் சோகமானது. புத்தருடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில பரவுறது பிடிக்காத சிலர் புத்தருடைய சீடர் ஒருவர் மூலமா
புத்தருக்கு விஷம் வச்சு மரணமடைய செஞ்சிட்டாங்க. நீ முகமதா ஒரு பாட்டு பண்ணிய புத்தன், இயேசு, காந்தின்னு உலகத்துக்கே வழிய நாட்டின இந்த 3 மகான்களுமே கொடியவங்கனாலதான்ப்பா மரணம் அடைஞ்சாங்க. அண்ணே, நாம சிட்னில அடுத்து எங்கண்ணே போக போறோம்? சிட்னில பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்குப்பா. நாம அடுத்து சிட்னில இருந்து மெல்பர்ன் போயிட்டு மெல்பர்ன்ல பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சிட்னி. அப்ப நாம அடுத்து மெல்பர்ன் போறோம். நேயர்களே, நீங்களும் வந்துருங்க. நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற சுற்றுலா தலங்களுக்கு உடனே வர முடியும். ஓகே? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.